ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செடியோட அப்டேட்டை பார்த்துட்டு என்ன கரைசல் கொடுக்கலாங்கிறத பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். இங்கே பாருங்கள் விவர்ஸ், மல்லிகைப்பூவில் எத்தனை மொட்டுகள் வந்துருக்குன்னு பாருங்கள். இதுக்கு தான் நம்ம இப்போ ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம். நல்லா செடி நல்லா சிறப்பாக வர்றதுக்கும் இந்த மாவு பூச்சி, அஸ்வினி பூச்சி இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் என்ன செய்ய போகிறோம், இப்போ ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம், லிக்விட் ஃபெர்டிலைசர். அதை பற்றி பார்ப்போம். செடியெல்லாம் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். இந்த காஷ்மீரி ரோஜ் வாங்கி வச்சிடல, அதுவும் பாருங்கள் குறுத்த தளிர் வந்துருச்சு பாருங்கள். இந்த மல்லிகை பதியம் போட்டோம்ல, இதுலேயும் இப்போ என்ன செய்ய போகுது, மொட்டு வரப்போகுது. இதுலேயும் அடுத்து இந்த பாருங்கள் குட்டியாக தளிர் விட்டுருக்கு பாருங்கள். இதுலேயும் நம்ம மொட்டு வந்துடும். இங்கிட்ட எத்தனை தளிர் வந்துருக்குன்னு பாருங்கள். எல்லாத்துக்கும் காரணம் இயற்கை உரம் கொடுக்கறனால தான். கூடுமான வரைக்கும் நீங்களும் இயற்கை உரம் கொடுங்க. கொடுத்தினா சரி, செடி நல்லா சிறப்பாக வரும். இந்த மயில் மாணிக்கங்க பாருங்கள் எதில் போய் சுற்றிருக்காருன்னு பாருங்கள். இதெல்லாம் அடுத்து என்ன செய்ய போகுது, பூ பூக்க போகிறாங்க. இது கிளாடிஸ் பல்ப்பு. இதுக்கு நல்லா வெயில் அடித்தா தான் பூ வரும். இதுக்கு வெயில் பார்த்து வைக்கணும். எல்லா செடியும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். இந்த செம்பருத்தியை இப்போ தான் கட் பண்ணி விட்டேன். கட் பண்ணி விட்டுட்டு ஒன்று டிஏபிங்கிற நம்ம கெமிக்கல் உரம் கொடுக்கணும், இல்லைனா மாட்டுச்சாணம் தொழு உரம் கொடுக்கணும். நான் மாட்டுச்சாணம் தொழு உரம் கொடுத்துருக்கேன். நான் அடுத்து இந்த இலை வெளியில் இருக்குல்ல, அது எல்லாமே என்ன சரியாயிரும். நம்ம இப்போ கொடுக்க போகிற ஃபெர்டிலைசர்னால இந்த இலை எல்லாமே நமக்கு சிறப்பாக வந்துடும். வாங்க என்ன ஃபெர்டிலைசர்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், முட்டை அமிலம் தான் எடுத்திருக்கேன். அதை என்ன செஞ்சுருக்கேன், வடிகட்டி எடுத்திருக்கேன். வடிகட்டி எடுத்ததை என்ன செய்ய போகிறேன், இந்த நம்ம ஸ்ப்ரேயரில் ஊற்றிட்டு என்ன செய்யணும், இலைகள் மேலே தெளித்து விட்டணும். ஒரு 5 ml ஊற்றினா போதும். நல்ல எல்லாமே எலுமிச்சம்பழம் சாறு, முட்டை, அது மட்டும். அது கூட என்ன செஞ்சுருக்கோம், நாட்டு சக்கரை போட்டிருக்கோம். இது நம்ம தெளிக்கிறனால என்ன செய்யும், செடியில் எந்த பூச்சிகள் தொல்லை இருக்காது. அதுபோக செடி நல்ல சிறப்பாக கிளைகள் விடும், நிறைய பூக்கள் பூக்கும், காய்கள் வரும், பூத்த பூவெல்லாம். அதனால் இந்த ஃபெர்டிலைசரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே இதை நான் வீடியோவை ஏற்கனவே முன்னாடி ஒரு தடவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து என்ன செஞ்சுக்கோங்க, இந்த ஃபெர்டிலைசரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சிட்டிங்கன்னா சரி, நல்லா செடி நல்லா சிறப்பாக வரும். மல்லிகைப்பூ செடிக்கு இப்படி மேலே என்ன செஞ்சுடலாம், தொளிச்சு விட்லாம் விவர்ஸ். தொளிச்சு விடும் போது பூ நல்லா பெருசாக வரும். இந்த இலையில வரும் பாருங்கள் பங்கஸு, அதெல்லாம் என்ன செய்யாது, வராமல் இருக்கும். அதுக்கு தான் என்ன செய்ய போகிறோம், நம்ம இந்த உரத்தை கொடுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எல்லாமே என்னென்ன கொடுக்குங்கிறது நல்லா தெரியும். இப்படி நம்ம இலை மேலே என்ன செஞ்சு விட்ருவோம், தெளித்து விட்ருவோம். இதே எல்லா செடிகளுக்குமே என்ன செய்யலாம், இலை மேலே தொளிக்கும் போது என்ன செய்யும், மாப்பூச்சி, அஸ்வினி பூச்சி இதெல்லாம் எதுவும் என்ன செய்யாது, வராது. செடி நல்லா சிறப்பாக இருக்கும். கூடுமான வரைக்கும் இயற்கை உரம் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா செடி நல்லா சிறப்பாக இருக்கும். இதே நம்ம என்ன செய்யலாம் விவர்ஸ், வெண்டைக்காய் செடிக்கு, கத்திரிக்காய் செடிக்கு அதுக்கும் கொடுத்தோன்னா சரி, மாப்பூச்சி தொல்லை இருக்காது. அதனால் இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செடி நல்லா என்ன செய்யும், சிறப்பாக இருக்கும். இலை மேலே இருக்க பூச்சியெல்லாம் என்ன செய்யாது, இருக்காது. அஸ்வினி பூச்சி, மாப்பூச்சி எல்லாமே என்ன செய்கிறோம், இந்த அமிலம் கொடுக்குறனால செடி நல்லா சிறப்பாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதி ஃபார்மிங்லேருந்து இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஜெர்சி மாறன் வேல்டுன்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் இந்த செடியில் பூ மட்டும் நிறையா வர ஆரம்பிக்குது, நித்தியமல்லியில். அதுக்கு இதை கொடுத்து விட்டோம்னா சரி, செடி நல்லா சிறப்பாக வரும். நாலா பக்கம் இந்த பாவக்காய் செடி போய் சுற்றி வர்றாங்க. கீழே எடுத்து வச்சு விட்டேங்க, எல்லாம் நல்லா பெருசாக இது மேலேயே தான் பறந்து வர்றாங்க. அதை பிடுங்கி போடவும் மனசு இல்லாமல் வச்சுக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ.